Hi students, I am Dilip Babu, Samachar Max, class 12th, chapter 10, Business Max. Question number 5. Find initial base solutions of the following problem using northwest corner rule. First ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவில் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சப்ளைனுடைய வேல்யூவும் டிமாண்டோடைய வேல்யூவும் நம்ம ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு 19 ப்ளஸ் 37 ப்ளஸ் 34. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 11 20 அப்போ 0 பேலன்ஸ் 2 இருக்குது. 3 ப்ளஸ் 3 6 6 ப்ளஸ் 1 7 7 ப்ளஸ் 2 90. ரைட். அடுத்தது அதே மாதிரி டோட்டல் டிமாண்டு ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 18 ப்ளஸ் 31 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 90 தான் வருது. அப்போது டிமாண்டோட வேல்யூ சப்ளைனோட வேல்யூ நமக்கு இங்கே டோட்டலாக 90ன்றது வருது. அப்போது ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக இருக்குது. சரி, இப்போ அடுத்தது இதில் இந்த டிமாண்ட்லேயும் சப்ளை கொடுத்துருக்காங்களா, இதில் எப்படி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அலோகேஷனுக்கு வரலாம். அங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். D3 D4 தென் சப்ளை. அதே மாதிரி O1 O2 O3. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் 5 3 6 2 4 7 9 1 3 4 7 5. டிமாண்டோட வேல்யூ 16 18 31 தென் 25. சப்ளையில் 19 37 34. ரைட். ஃபஸ்ட்டு இதில் சப்ளையும் டிமாண்டோட வேல்யூ பாருங்கள். இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் இதுன்னு பாருங்கள். இங்கே 16 இருக்குது, இங்கே 19 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ 16 தான் கம்மி. அந்த கம்மியான லீஸ்ட் வேல்யூ எடுத்து அந்த ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்னர் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் உங்களுடைய அலோகேஷன் கொடுக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட டிமாண்டு 16 இருக்குது, அதனால் நம்ம 16 போடுறோம். சரி, அடுத்தது 16 போட்டதுக்கப்புறம் சப்ளையில் பார்க்கணும். சப்ளையில் பார்த்திங்கன்னா இங்கே 19 இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ அலோகேட் பண்ணிட்டோம், 16 கொடுத்தாச்சு. அப்போ 16 கொடுத்துட்டோம் அப்படின்னா 19லேருந்து 16 சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் நமக்கு 3 இருக்கும். அப்போ டிமாண்ட் இங்கே எவ்வளோ சார் இருக்கும், 16 கொடுத்துட்டிங்க, அப்போ பேலன்ஸு 0. ஸோ எப்போ உங்களுடைய ஒரு வேல்யூ 0 வந்துருக்கோ அப்போ நீங்கள் அந்த பிளேஸை ஃபுல்லாகவே நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ எனக்கு D1ன்றது காலம் ஃபுல்லாகவே ஒமிட் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது D2 D3 D4. அப்போ இந்த பார்ட் மட்டும் வச்சு தான் செகண்ட் அலோகேஷனுக்கு நான் போகணும். அடுத்தது செகண்ட் அலோகேஷனுக்கு வருவோம். செகண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டிமாண்டோட வேல்யூவும் சப்ளையோட வேல்யூ பாருங்கள். டிமாண்ட்லேயும் சப்ளையிலும் எந்த வேல்யூ ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டால் இங்கே நமக்கு 3 தான் இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ 3ன்றது கம்மி. 3ன்ற வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இந்த டேபிள்லேயே கார்னர் வேல்யூ இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நீங்கள் அலோகேட் பண்ணணும். அதான் நார்த் வெஸ்ட். இப்போ இதனுடைய பார்ட்டில் லாஸ்ட்டு, அதாவது ஜென்ரலாக இதுதான் உங்களுடைய ப்ரோக்ராம். ஸோ இப்போ இதில் நார்த்து வெஸ்ட்டு, அப்போது இந்த டைரெக்ஷனில் வரக்கூடிய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஈஸ்ட்டு சவுத்துன்னு இருக்குது இல்லைங்களா. சரி, ரைட். அப்போ நமக்கு இது தான் தேவைக்காண்டி இது 2 இல்லை. அப்போ இந்த வேல்யூனா அப்போ இந்த டேபிளிலே லாஸ்ட் இந்த இடத்துல வருதுங்களா, அதுதான் நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். சரி, இப்போ அந்த 3 இங்கே தான் இருக்குது, அந்த 3 இங்கே அலோகேட் பண்ணுறோம். அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், 0. அடுத்தது அதே காலத்தில் பாருங்கள், இங்கே 18 இருக்குது, 18ல் 3 கொடுத்துட்டோம், பேலன்ஸ் 15. ஸோ அப்போ இந்த O2ன்ற ரோ நமக்கு வராது. ஏன்னா அதனுடைய சப்ளை என்னாச்சு, 0 ஆகிடுது. எப்போ ஒரு வேல்யூ 0 ஆகிடுச்சோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது தேர்ட் அலோகேஷனுக்கு வரலாம்.
தேர்ட் அலோகேஷனுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா O2 O3 இதில் சப்ளைனோட வேல்யூ 37 34 இருக்குது. இங்கே டிமாண்டில் 15 31 25 இருக்குது. இருக்குது லீஸ்ட்டு ரொம்ப கம்மி பார்த்திங்கன்னா 15 தான் இருக்குது. அப்போ அந்த 15ன்றத இதனுடைய காலத்தில் லாஸ்ட்டாக அது இருக்கு இல்லையா, அந்த கார்னர் அந்த இடத்துல 15 அப்படின்றத அலோகேட் பண்ணலாம். அப்போ இங்கே 15 இந்த டிமாண்டை மொத்தம் நம்ம கொடுத்துட்டோம். அப்போ ஆன்சர் நமக்கு இங்கே என்ன வரும் 0. அப்போ இங்கே அந்த 15ன்றதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 37லேருந்து 15 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 22 கிடைக்கும். அப்போ 22 கிடைச்சதுக்கப்புறம் இந்த 15ன்றதை D2 இருக்குது பார்த்திங்களா, இந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு 0, அதை விட்டுடலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய டோட்டல் டிமாண்டே 0 ஆகிடுது. டிமாண்டே இல்லாத போது நம்ம எப்படி கொடுக்க முடியும், சரிங்களா? அப்போ இதை நம்ம ஃபுல்லாக விட்டுடலாம். பேலன்ஸு D3 D4 இருக்குது. அப்போ இதை மட்டும் யூஸ் பண்ணி 4th அலோகேஷனுக்கு நம்ம வரலாம். ரைட், 4th அலோகேஷனுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சப்ளையில் 22 இருக்குது, 34 இருக்குது, 25 இருக்குது, 31 இருக்குது. இருக்கிறது ரொம்ப லீஸ்ட் வந்து 22 தான். அப்போ அந்த 22ன்றத இந்த டேபிளில் கார்னரில் இந்த இடத்துல அலோகேட் பண்ணலாம் 22. அப்போ 22 சப்ளையை நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சர் 0 வந்துடும், சரிங்களா? அப்போ அடுத்தது இந்த பார்ட்டு இங்கே டிமாண்ட் இருக்கா இல்லையா, டிமாண்ட்லேருந்து 22ன்ற வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் 9. அப்போ இந்த O2ன்ற வேல்யூ ஃபுல்லாக நமக்கு 0 ஆகிடும். பேலன்ஸ் நம்மக்கிட்ட O3 அப்படின்ற இந்த வார்த்தை மட்டும் தான் கையில் இருக்கும், சரிங்களா? இதை யூஸ் பண்ணி 5th அலோகேஷன் போகலாம். அடுத்தது நம்ம 5th அலோகேஷனுக்கு வரும். 5th அலோகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா சப்ளைனோட வேல்யூ 34 இருக்குது, இங்கே டிமாண்டோட வேல்யூ 9 இருக்குது. இப்போ இந்த 9ன்றதை இங்கே அலோகேட் பண்ணலாம் 9. ஸோ அப்போ இங்கே 9 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஆன்சர் 0 வந்துடும். அப்போ 34லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 25. அப்போ இந்த D3ன்ற காலத்தை கம்ப்ளீட்டாக விட்டுலாம். D4 மட்டும் தான் நம்ம கையில் இருக்கும். அதை நம்ம 6th அலோகேஷனில் கொண்டு வரோம், சரிங்களா? அடுத்தது இங்கேயும் 25 இருக்குது, அப்போ இங்கேயும் 25 இருக்குது. தட் மீன்ஸ் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதை டைரெக்டாகவே நம்ம சிம்ப்ளை பண்ணிடலாம். அப்போ 25 நம்ம கொடுத்துட்ட ஆன்சர் இங்கே 0 வந்துடும், இங்கேயும் கொடுத்தாச்சு ஆன்சர் 0 வந்துடும். அப்போ நமக்கு இப்போ கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூமே நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் அலோகேஷனாக எந்தெந்த பார்ட்டில் நம்ம போட்டிருக்கோன்றதை சிம்ப்ளிஃபை பண்ணி காட்டணும். ஃபைனல் அலோகேஷன் போது நம்ம எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸ் நார்த் வெஸ்ட் ரூலில் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றத இந்த பார்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது இங்கே O1 எதுக்கு போயிருக்கு, D1க்கு அலோகேட் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போ O1 இம்ப்ளைஸ் D1. அடுத்தது O1ன்றது D2ஓட சப்ளை இருக்குது, அப்போ அந்த வேல்யூ. அதுக்கடுத்தது இதுவும் இதுவும், அதுக்கடுத்து இதுவும் இதுவும். இப்படி இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்பர் ஷெட்யூல்டுன்னு வேல்யூ நம்ம ஃப்ரேம் பண்ணணும் இங்கே. ஸோ அப்போ இந்த வேல்யூ வரும்போது ஸோ O1 D1ஓட அலோகேட் ஆகிருக்கு, கமா O1ன்றது D2ஓட அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது O2ன்றது D2ஓட அலோகேட் ஆகிருக்கு. அடுத்தது O2ன்றது D3ஓட அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்தது O2ன்றது D3ஓட அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதுக்கடுத்தது O3. ஸோ அந்த வேல்யூ D3ஓட கமா அதுக்கு அடுத்தது O3 இம்ப்ளைஸ் D4. ஸோ இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் நம்பர் போட்டிருக்கன்றத இந்த இடத்துல போடுறது. அடுத்து டோட்டல் காஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபைனல் அலோகேஷனில் இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த 2 எலமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3 16 × 5 15 × 7 22 × 9. ஸோ அப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டில் இங்கே எடுக்கணும். இப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு இருக்குது 16 × 5 ஃபஸ்ட்டு பார்ட் ப்ளஸ் 3 × 3 அது செகண்ட் பார்ட் ப்ளஸ் 15 × 7 அடுத்தது ப்ளஸ் 22 × 9 ப்ளஸ் அதுக்கு அடுத்தது 9 × 7 ப்ளஸ் 5 × 5 ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். டோட்டல் காஸ்ட்டும் போது இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
16 into 5, 80 plus 3 3s are 9 plus 15 into 7. 15 into 7, 105 plus 22 into 9. So, அதனோட value 198 plus 9 into 7, அதனோட value 63 plus 25 into 5, 125. ஸோ இப்போ இது இந்த வேல்யூ இருக்கிற எல்லாத்தையும் நம்ம சம்மா பண்ணுறோம். சம்மா பண்ணோம் அப்படின்னா 580. இதுதான் அதனுடைய டோட்டல் காஸ்ட் வேல்யூ. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்.